பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அதாவது மணி இப்போ என்னென்னா அதிகாலை 12:15 ஆகுது. ஓகே, சரி. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்களை கண்டடைவார்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரில, காலையில் திடீர்னு 12 மணிக்கிட்ட மெசேஜ் போடணுன்னு தோணுச்சு, அதனால் பண்ணுறேன். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, அதிகாலை வேளையில் அன்பர் இயேசுவை தேடுவேன். அதிகாலை வேளையில் அன்பர் இயேசுவை தேடுவேன். அனுதின மன்னாவால் புது கிருபையை பொழிந்திடுவார். அதிகாலை வேளையில் அன்பர் இயேசுவை தேடுவேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அடுத்து நம்ம பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்டோரியில் பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா, ஆப்ரம் லோத்து ஒரு இடத்துக்கும் அவர் ஒரு இடத்துக்கும் போயிடுறார். இப்போ லோத்து போன இடம் பேர் சோதோம். இப்போ இந்த சோதோம் ராஜாவுக்கும் அங்கே உள்ள சுற்றி உள்ள ராஜாவுக்கும் சண்டை வருது, யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் சோதோமோட ராஜா என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு ஓடிடுறாரு. ஸோ சோதோம் நாட்டில் உள்ள பொருட்கள், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்னொரு ராஜா எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போது அங்கே தான் லோத்து இருக்கான். ஸோ லோத்தோட குடும்பத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு. இது அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஆப்ராம்கிட்ட ஒரு தூதன் சொல்லிடுறான். ஸோ ஆப்ராம் ஒரு 2-3 பேர் இல்லை, ஆப்ரஹாம் அவங்க கூட இருக்கிற ஒரு 300 பேர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, போய் யுத்தம் பண்ணி லோத்தோட ஃபேமிலி அங்கே உள்ள எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு வராங்க. அப்போ சோதோமோட ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த கைப்பற்றின பொருள்லாம் நீ வச்சுக்கோ, மக்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்காரு. அப்போ சோதோமோட ராஜா கிட்ட ஆப்ரஹாம் சொல்கிறாரு, நான் ஒரு பாதரட்சையை கூட நான் எடுத்துக்க மாட்டேன், ஒன்று கூட எனக்கு வேண்டாம். நான் என் மக்கள் என்ன கொண்டு வந்தோமோ அது மட்டும்தான். அவங்க இப்போ சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டது போக மற்ற எல்லாமே என்ன பண்ணிடணும், நீயே வச்சுக்கோ. ஏன்னா என் கையை யாரை நோக்கி நான் நீட்டியிருக்கேன், கர்த்தரை நோக்கி நீட்டியிருக்கேன். நீ என்னைய ஐஸ்வர்யவான்னு சொல்லாதபடிக்கு நான் உன்கிட்ட கையை நீட்ட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கர்த்தாவே, இதை நான் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்குறது. கர்த்தாவே, நான் உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் கையை நீட்டிடக்கூடாது. யார்கிட்ட என் தேவைகள் எல்லாம் உம்மாலே மட்டுமே சந்திக்கப்படணும். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளை, இந்த அதிகாலை ப்ரேயருக்காக நன்றி, அதிகாலை ஜெபத்துக்காக நன்றி அப்பா, அதிகாலை உம்மை தேடுகிற கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு மனத்தோடு 2-3 பேர் என் நாமத்தில் ஜெபிக்கும் போது அது என்ன கேட்டாலும் அது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தாவே, நான் திரும்ப சுற்றி அதே இடத்துக்கு தான் வரேன். ரட்சிப்பு, என் குடும்பம், இந்த வீடியோ பார்க்குறவங்களோட குடும்பம், அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவோட ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுங்க ஒவ்வொருத்தரையும். அவங்க ஆத்மாவை ரத்தத்தால் கழுவுறேன்ப்பா. பேசுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தாவே, இரக்கம் காட்டுங்க. கர்த்தாவே, இரக்கம் காட்டுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வீடியோ பார்க்குறவங்களோட ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன். கர்த்தாவே, ரட்சிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டு ஒய்ஃப் ரட்சிக்கப்படாமல், ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டு ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்க கர்த்தாவே, சமாதானம் உண்டாக கடவுது ஒவ்வொருத்தர் வீட்லேயும். நீர் அந்த வீட்டில் ராஜாவாக இருக்கும்போது அந்த வீட்டில் சமாதானமாக இருக்கணும் கர்த்தாவே. கர்த்தரோட ராஜ்யம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வர கடவுது கர்த்தாவே. மற்றவங்க உலகத்தார் கர்த்தரோட பிள்ளைங்களை பார்க்கும்போது இவங்க வீடு சமாதானமாக இருக்குது, இவங்க வீடு சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, ஐஸ்வர்யமாக இருக்குதுன்னு பார்க்கட்டும். அதை பார்த்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்க போகணுங்க கர்த்தாவே. செட் பண்ணுங்கள், எங்களை ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுங்கள் கர்த்தாவே.
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.